ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம பெர்மனண்ட்டாக ரொம்ப சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ நவ டேஸில் நம்ம மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஆண்ட்ராய்டு மொபைல்ஸாகவும் இருக்கலாம் அல்லது கீபேட் மொபைல். ஓகேவா? எதுவாக வேணால் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல்ஸ் நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சுருப்போம், நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸுடைய நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ், பாஸ்வேர்ட்ஸ், லாகின் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக மொபைல் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு அல்லது எங்கேயாவது விழுந்துடுச்சு, ஓகேங்களா, டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஹேங் ஆகுது அல்லது தண்ணீர் விழுந்துடுச்சு, எதுவுமே நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது டேட்டாஸை. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் வேணும், முக்கியமான கேல்குலேஷன்ஸ்லாம் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக ப்ரீவியஸாக நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டு ஃபோன் புக்கு, சரிங்களா, சின்னதாக ஒன்று வாங்கிக்கோங்க. நம்மளுடைய நியர்பை ஷாப்பில் நல்லாவே அவைலபிளாக இருக்குது எப்பொழுதும். இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபோன் புக்கில் நம்ம எல்லா காண்டாக்ட் நம்பரும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஆரம்ப காலத்தில் ஹியூமன் பீயிங்ஸ் ஆரம்ப காலத்தில் நோட் புக் எழுதுறது தான் பழக்கமாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் காலங்கள் போக போக என்ன ஆகிடுச்சின்னா, நம்ம மொபைல் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி. பட் அதில் ஏதோ ஒரு டேமேஜ் சடனாக அப்படிங்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக முன்னாடியே நாம் கையாளக்கூடிய ஒரு சிறப்பான சூப்பரான வழிமுறை தான் இந்த ஃபோன் புக் ரைட்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோன் புக்லெட் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட் மட்டும் கிடையாது, எல்லா காண்டாக்ட் நம்பரும் நம்ம எழுதி சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். இது எந்த காலத்துக்குமே எப்பொழுதுமே சேஃப்டியாக வச்சுருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு டைரி. ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்கூல் டைரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய முக்கியமான டாக்குமெண்ட் நம்பர்ஸ், நம்மளுடைய ஆதார் நம்பர்ஸ், கம்யூனிட்டி நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்னொன்று ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஐடிஸ், ப்ரூஃப்ஸ், அதனுடைய நம்பர்ஸ், ஓகேங்களா, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பேங்க் புக் நம்பர்ஸ், எல்லாமே முக்கியமான நம்பர்ஸ் அத்தனையுமே நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நேம் போட்டு என்னுடைய ஓட்டர் ஐடி, ரேஷன், ஆதார், பேங்க்கு, எத்தனை பேங்க்கில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன டைரி, ஹேண்ட் புக் ஒன்று, ஓகேங்களா, ஒரு சின்ன ஃபோன் புக் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பென்னில் எழுதி நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வரவு செலவுகள் கூட டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் அதையும் சேர்த்து நீங்கள் எழுதணும் அப்படின்னா டைரி நல்லா கொஞ்சம் வித் அதிகமாக, பேப்பர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை விட இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, தண்ணி படாமல் சேஃப்டியாக குழந்தைங்க கையில் படாமல் நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். பீரோவில், லாக்கரில் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுருங்க. ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் ஒன் டே மட்டும் டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இத்தனை இது நம்ம இம்பார்ட்டன்ஸ் அத்தனையுமே எழுதணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக சரியாக எழுதணும். பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அப்படிங்கும் போது ஒன் டே கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சண்டேயில் ஒரு ஆஃப் டே கூட அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கை கொடுக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக யார் இதெல்லாம் எழுதிட்டுருக்கிறது அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்படி நீங்கள் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதனுடைய யூசேஜ் நம்மளுடைய ஃபோன் ஒரு நாள் எப்போது ஹேங் ஆகுது அல்லது அதோடைய ஒர்க்கே இல்லை அப்படிங்கும்போது
அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் இந்த பழக்கத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொண்டுட்டு வாங்க. அதுக்கு நீங்கள் அவங்க முன்னாடி இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியான சேஃப்டியான ப்ரீவியஸான ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும். அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களையும் தெரிஞ்சுக்க வச்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாசிட்டிவான வைப்ஸோடு இருங்க. சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். ஹியூமன் பீயிங்ஸ் ஆரம்ப காலத்தில் நோட் புக் எழுதுறது தான் பழக்கமாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் காலங்கள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மொபைல் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதில் ஏதோ ஒரு டேமேஜ் சடனாக அப்படிங்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக முன்னாடியே நாம் கையாளக்கூடிய ஒரு சிறப்பான சூப்பரான வழிமுறை தான் இந்த ஃபோன் புக் ரைட்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோன் புக்லெட் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது, எல்லா காண்டாக்ட் நம்பரும் நம்ம எழுதி சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். இது எந்த காலத்துக்குமே எப்பொழுதுமே சேஃப்டியாக வச்சுருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டைரி. ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்கூல் டைரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முக்கியமான டாக்குமெண்ட் நம்பர்ஸ், நம்ம ஆதார் நம்பர்ஸ், கம்யூனிட்டி நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்னொன்று ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஐடிஸ், ப்ரூஃப்ஸ், அதனுடைய நம்பர்ஸ். ஓகேங்களா? இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பேங்க் புக் நம்பர்ஸ், எல்லாமே முக்கியமான நம்பர்ஸ் அத்தனையுமே நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி எழுதி வச்சுட்டேன் ஆல்ரெடி. பாருங்கள், ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய டைரிஸ், இந்த மாதிரி நோட் புக்கு, இது அத்தனையுமே பீரோக்குள்ளார வச்சு சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். கிட்ஸு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணில் படாமல் சேஃப்டியாக வச்சுருக்கணும். அதை விட முக்கியம் தண்ணியில் பற்றக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சேஃப்டியாக யூசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டியான லைஃப் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வித் பாசிட்டிவ் வைப்ஸோட. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் லீவ் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு ப்ரீவியஸாகவே நம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி சேஃப்டியாக கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு விஷயத்துலையுமே சக்ஸஸ் தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாம் பார்த்திங்கன்னா இது போன்ற யூசேஜான கண்டென்ட்டை இன்னும் மேக் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. பாய்.